ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த விக்ரம் ஆன் டியூட்டி சீரிஸோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸ், தெலுங்கு சீரிஸ். ஆனால் தமிழ் டப்பில் இருக்குது. இப்போ 4 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னென்னா, பஸ்ஸுக்குள்ளே ஒரு பொண்ணை தலையில் பலமாக அடித்து ரேப் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ அந்த பொண்ணு கோமாவில் இருப்பாங்க. அதை யார் பண்ணால் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. சீரிஸோட ஸ்டார்டிங்கில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்ரீஷான்னு ஒரு பொண்ணு வாரந்தோறும் சாட்டர்டே ஆனால் ஊருக்கு வந்து அவங்க தாத்தா கூட இருந்துட்டு மண்டே திரும்பவும் வேலைக்காக கிளம்பி ஹைதராபாத் போயிடுவாங்க. தாத்தா மட்டும்தான் இவங்களுக்கு இருக்க ஒரே சொந்தம். இந்த தடவை அப்படி கிளம்புறப்போ, நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு வாரம் ஃபுல்லாக லீவ் போட்டுட்டு உங்கள் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில் 4 மணிக்கு தனியாக கிளம்பி போகிறாங்க. பஸ்க்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு லேடி வந்து ஹைதராபாத் போகிற பஸ் இதுதான்னு சொல்லி இவங்கள அதில் ஏற சொல்கிறாங்க. ஸ்ரீஷா அந்த பஸ்ஸில் ஏறினதும் பஸ்ஸோட பின்னாடி சீட்டில் ஒளிஞ்சிருந்த ஒருத்தன் எழுந்து வந்து ஸ்ரீஷாவோட தலையில் நல்லா அடித்து அவங்கள ரேப் பண்ணி அங்கேருந்து போயிடுறான். 5:30 மணிக்கு அங்கே இருக்க க்ளீன் பண்ணுற ஒரு லேடி பஸ்ஸோட கண்ணாடி உடஞ்சிருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்ரீஷாவை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போலீஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு மீடியா வந்திருக்கும். இதை யார் பண்ணியிருப்பான்னு ஒரு சின்ன க்ளூ கூட போலீஸ்க்கு கிடச்சிருக்காது. அந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட இருக்காது. பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்க சிசிடிவி கேமராவும் கரெக்டாக அந்த டைமில் ஆஃப் ஆயிருக்கும். இந்த கேஸை சால்வ் பண்ண ஹீரோவான டிஎஸ்பி விக்ரம் தான் கரெக்டாக இருப்பாருன்னு சஸ்பென்ஷனில் இருக்க விக்ரமை இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் சாவித்ரின்னு ஒருத்தங்க ஹீரோ டியூட்டியில் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருப்பாங்க. அவங்க பையனை விக்ரம் தான் கொன்னதாகவும் சொல்லுவாங்க. அந்த கேஸ்னால தான் இப்போ அவர் சஸ்பென்ஷன்லேயும் இருப்பார். இப்போது ஸ்ரீஷாவோட கேஸை சால்வ் பண்ண ஹீரோனால தான் முடியும்னு இவரை இப்போ அன்அஃபிஷியலாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லியிருப்பாங்க. விக்ரமும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இதோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸ்ரீஷா ஏறினது ஒரு வாரமாக ஓடாமல் நிற்கிற ஒரு பஸ்ஸில் தான். இது யாரோ ரிவெஞ்ச்காக பண்ண க்ரைம் மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ரீஷா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சா அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு, ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு அவள் லைஃப்பில் யாருமே இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் விக்ரமோட இன்வெஸ்டிகேஷனில் இது ரிவெஞ்ச்காக நடந்த ஒரு க்ரைம் மாதிரி தான் இருக்கும். இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த ஸ்பாட்க்கு போலீஸ் வரத்துக்கு முன்னாடியே மீடியாக்காரங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு யார் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த கேஸோட ப்ரைம் சஸ்பெக்ட்னு தேட ஆரம்பிப்பார். விக்ரம் அந்த சஸ்பெக்ட் யாருங்கிறத தேடி கண்டுபிடிச்சி இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.